Taste the Daily. ஸ்டாலின் அரசு கடந்த 4 ஆண்டுகளில் 67% மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களை அவதியடைய வைத்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் எழுச்சி பயணத்தில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி எம்ஜிஆர் சிலை பகுதியில் எழுச்சி உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். 3 வருஷத்துக்கு முந்தைய 52% மின்கட்டணம் உயர்த்திட்டாங்க. வருடம் 5 வருஷம் மின்கட்டண உயர்வு. இப்போ 3 ஆண்டுல 15% உயர்த்திட்டாங்க. ஆக 52 + 15 67% மின்கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. இதுக்கு இப்போ தற்காலிகமா ஒரு மின்சாரத்துறை மந்திரி வந்திருக்கார், சிவசங்கர் ஒரு மந்திரி. நான் ஒரு இடத்துல பேசும்போது கிண்டல் வச்சு பேசுறார். திரு சிவசங்கர் அவர்களே, நீங்க வாங்க, ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் 2 மாசத்துக்கு ஒரு முறை எவ்வளவு கரண்ட் பில் கட்டணும், இப்ப எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறான்னு தெளிவுபடுத்துறோம். மக்களை ஏமாற்று வேலையில நடக்காது. மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு மின் கட்டண உயர்வு. அது மட்டும் இல்ல, நம் மாநிலத்துக்கு வர வேண்டிய பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இந்த மின் கட்டண உயர்வால் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. அதை பத்தி எல்லாம் அவளுக்கு கவலையே கிடையாது. இந்த அரசாங்கத்துக்கு கவலையே கிடையாது. ஆக வீட்டு வரி உயர்வு, கடவரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி, மின் கட்டணம் எல்லாம் உயர்ந்து போனா கூட கடை வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு கடை வாங்குறேனே தெரியல.